எதிர்பாராத வானிலை மாற்றங்களால் விமானத்தில் சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டுள்ளது. பயணிகள் சீட் பெல்ட் அணியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு ஆகக்கூடாது, என்னை காப்பாத்து. Thank you. மன்னிச்சிருங்க பாட்டி. என்ன தைரியம் உனக்கு? ஆள் உட்கார்ந்திருக்கிறது கண்ணு தெரியல? எவ்வளவு நேரம் தான் இந்த மாதிரி அடி வாங்கிட்டே இருப்பீங்க? போய் உட்கார்றீங்களா? மனசுல நம்பிக்கையோட செயல்பட்டா நமக்கு கிடைக்கும் ஜெயம். பிளேன்னு வந்தா மட்டும் எனக்கு உண்டாகும் பயம். கையை தட்டுங்க. வாவ், நீங்க கவிதை ரொம்ப அழகா சொல்றீங்களே. யார் அந்த கவிஞரு? இது என் சொந்த கவிதை. எனக்கு ஞானம் இருக்கு, அதனால உனக்கு கவிதை பிடிச்சிருக்கு. கையை தட்டுங்க. உங்க கவிதை ரொம்ப நல்லா இருக்குன்றதுனாலதான் நீங்க கவிஞர் மாதிரி கவிதை சொல்றீங்கன்னு நான் சொன்னேன். புரிஞ்சுதா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. கேப்பச்சினோ வேணுமா? ஏ கப்பாவா சீனா? அது ஆகக்கூடாது, வீணா. நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நிஜமாவே பயந்துட்டேன். காலையில மட்டும்தான் காஃபி, அதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன். கையை தட்டுங்க. ஓ, நீ ரொம்ப அதிகமா பேசிட்ட. நான் யாருன்னு என் ஊர்ல போய் கேட்டா தெரியும். அது மட்டும் இல்ல, மோசமா கவிதை சொல்றவங்கள பார்த்தா எனக்கு பயங்கரமா கோபம் வரும். நீங்க பேசஞ்சர்ன்றதுனாலதான் நான் அமைதியா இருக்கேன். ஆனா ஓவரா பேசுறீங்க. என்ன நடக்குதுங்க? பிளைனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாம என்ன பண்றது? நம்மளால என்ன பண்ண முடியும்? மேல இருக்க கடவுளாலதான் நம்மள காப்பாத்த முடியும். அவர்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க. பயப்படாத ஆள் இருந்தா காமி, என்ன மட்டும் காப்பாத்துடா சாமி. கையை தட்டுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி மோசமான கவிதை சொன்னீங்க, அப்புறம் பிளைன் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் மாஸ்க் உங்க மூஞ்சில போட்டு உங்களை கீழே தள்ளி விட்டுடுவேன். புரிஞ்சுதா? யாரும் அவங்க இடத்த விட்டு நகரக்கூடாது. இந்த பிளைனை நாங்க ஹைஜாக் பண்றோம். இல்ல, இது ரொம்ப தப்பு. எது தப்பு எது தப்பு இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். தேவையான துணியை நான் வீட்லயே பேக் பண்ணிட்டேன். ஆனா நீ இந்த பிளைனே ஹைஜாக் பண்ணிட்ட. கையை தட்டுங்க. நாங்க எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நீ என்ன என் அப்பாவா இல்ல தாத்தாவா? பிளைன்ல ஏறி உக்காந்ததுல இருந்து மோசமான கவிதையை சொல்லி எங்களை டென்ஷன் ஆக்குற. அமைதியா உக்காரு, இல்லன்னா கதவை திறந்து பிளைட்டை விட்டு வெளியில தூக்கி போட்டுருவோம். கோபம் வேண்டாம், வன்முறைய கை விட்டுடுங்க. தெரியாம சொல்லிட்டேன், என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. கையை தட்டுங்க. இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லைன்னா ஒரேடியா உங்களை அமைதியாக்கிடுவாங்க. பைலட், இந்த பிளேனை பக்கத்துல இருக்கிற பெரிய தீவுல லேண்ட் பண்ண சீக்கிரம். இப்பதான் எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. சார்மினார் ஏர்லைன்ஸோட ஃபிளைட்ட 444 அத ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இந்தியா வாண்ட்ஸ் டு நோ ஹவ் அண்ட் வை. மேடமோட பிளைனை ஹைஜாக் பண்ணிட்டாங்கப்பா. மேடம் எப்பப்பா பிளேன் வாங்கினாங்க? டேய் டாங்கி, எந்த பிளைன்ல மேடம் ஹைதராபாத்துக்கு போனாங்களோ அந்த பிளைனை ஹைஜாக் பண்ணிட்டாங்கடா. கர்ணா சார் பிளேன்ல இருந்தாரு, அத ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? ஆனா கண்ணா சார் எதுக்காக அந்த பிளேனை ஹைஜாக் பண்ணாரு? அவர் ஒன்னும் ஹைஜாக் பண்ணல, அவர் இருந்த பிளேனை யாரோ ஹைஜாக் பண்ணிட்டாங்களாம். இன்னைக்கு ஏகப்பட்ட பிளேனை ஹைஜாக் பண்ணிருக்காங்க. ஒரே பிளேன் தான் ஹைஜாக் ஆயிருக்கு, அதுலதான் 2 பேரும் இருக்காங்க. அட, நியூஸ கேட்க விடுங்க. இந்தியா வாண்ட்ஸ் டு நோ ஹூ. ஏன்னா இதுவரைக்கும் இந்த ஃபிளைட்டை யாரு ஹைஜாக் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க 2 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. இத ஹைஜாக் பண்ணவங்க இந்த ஃபிளைட்டை ஒரு தீவுல கொண்டு போய் இறக்கி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. நம்ம மேடமை காப்பாத்தியே ஆகணும். கர்ணா சரியா காப்பாத்தணும். 2 பேரையுமே காப்பாத்திடலாம். ஆனா எப்படி? கொஞ்சம் யோசிக்க விடுங்க.
என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இது ரொம்ப கேவலமான ஐடியா. அது மட்டும் இல்லாம மிஸ்ஸஸ் கட்கரியும் கண்ணா சாரியும் என்னால எப்படி காப்பாற்ற முடியும்? ம், நீங்க தானே போலீஸ்காரரு, போய் அந்த ஹைஜாக்கர்ஸ புடிங்க. ப்ளீஸ், அந்த தீவு என்னோட ஏரியாவிலேயே கிடையாது. அங்க அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான்ப்பா போகணும். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் அங்க அனுப்புங்களேன் ப்ளீஸ். அங்க போலீஸ் போனா பேசஞ்சர்ஸ் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால இப்ப நாம எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. அந்த ரிஸ்க நாங்க எடுக்கிறோம். நாங்க அவங்கள காப்பாத்துறோம். என்னது? இந்த மாதிரி யோசிக்காம பேசாதீங்கப்பா. அந்த தீவுக்கு நீங்க எப்படி போவீங்க? பறந்து போவீங்களா? சில நேரத்துல எரியாத டியூப்லைட் கூட வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஐயா. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் பாண்டா. நாங்க பறந்தே போறோம். டவுட்டா? நீ ஒரு டாங்கி, உன்னால பறந்து போக முடியும், எங்களால பறந்து போக முடியுமா? நாங்க எப்படி பறக்கிறது? டாங்கி, பிளேன்ல நம்ம பறந்து போலாம்யா. டவுட்டா? நல்ல ஐடியாப்பா. வாங்க இன்ஸ்பெக்டர் பாண்டா. இல்ல இல்ல, என்ன விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? வேண்டாம், விடுங்க. சொல்றத கேளுங்க. வாங்க, சொல்றேன்ல. என்ன வற்புறுத்தாதீங்க, நான் வரல. போற போக்க பார்த்தா இவரை நம்ம ஹாஸ்பிடல் கூட்டு போன போல இருக்கே. ப்ளீஸ், என்னால வர முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து வந்தேன்னா அப்புறம் என் வேலையே போயிடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சார், எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என் ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ளைன் கிளப் இருக்கு. நீங்க எல்லாருமே அங்க போறதுக்கு நான் பிளைன் அரேஞ்ச் பண்றேன். ஓகேவா? நீங்க பண்ண இந்த ஹெல்ப்பே போதும் சார். மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். ஒரு வழியா தப்பிச்ச. நல்ல வேலை பாண்டா சார் அந்த பைலட் கிட்ட பேசி பிளேனை ஏற்பாடு பண்ணிட்டாரே. டேய் சிறுசு, அங்க பாரு பாண்டா சாரோட ஜீப்பு. பிளேனை விடு, நம்ம இதுலயே தீவுக்கு போயிடலாம்ப்பா. தீவுங்கிறது கடலுக்கு நடுவுல இருக்கும். பை ரோட் அங்க போக வாய்ப்பே இல்ல. ஓகே, அப்ப பைலட்டை பாக்குறதுக்காவது ஜீப்ல போலாம்ல? ஸ்கூட்டரை விட வண்டியில போனா இன்னும் சீக்கிரமா போயிடலாம்யா. டவுட்டா? இருங்க இருங்க, ஜீப்பை நானே வேகமா ஓட்டிட்டு போறேன். என்ன, அவங்க நம்ம ஜீப்பை எடுத்துட்டு போறாங்க. அவங்கள போய் புடி. எப்படி சார் ஃபாலோ பண்றது? ஜீப்பை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அது அவங்க ஸ்கூட்டர் இருக்குல்ல, அதுல போலாம். உடனே அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஓ, இன்ஸ்பெக்டர் பாண்டா பின்னாடி வந்துகிட்டு இருக்காருப்பா. அவரோட பைலட் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வருவாரு. ஜீப்ப சர்வீஸ்க்கு அனுப்ப சொல்லி உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். அனுப்பிடுறேன் சார். சீக்கிரமா போ, சீக்கிரம். ரைட் பக்கமா திரும்ப. ஓ, ரைட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட், ரைட், அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. இந்த பக்கம் இந்த பக்கம், திரும்ப திரும்ப. ஓ, அந்த பக்கமா போ. எங்கப்பா, யாரையும் காணோம். என்னது? பனி, தர்பூசணி சாப்பிடுறியா? அதுவா வழுக்குது, கீழே விழுந்துட போறோம். ஏய், பார்த்து பொறுமையா ஓட்டு. அது கவர்மெண்ட் ஜீப்பு, பார்த்து ஜாக்கிரதை. கவர்மெண்ட் வண்டி எவ்வளவு வேகமா போகுதுன்னு பார்க்கலாம். எப்ப ஒரு டயர் கண்டு ஓடிடுச்சியா? பரவாயில்ல விடு, மிச்சம் 3 டயர் இருக்குல்ல. நாங்கெல்லாம் ஸ்கூட்டரை 2 டயர்ல ஓட்டினவனுங்க தெரியுமா? ஹலோ சார், எங்களை இன்ஸ்பெக்டர் பாண்டா தான் இங்க அனுப்பி வச்சாரு. ஓ அப்படியா? வாங்க வந்து உட்காருங்க, நாம பறக்கலாம்.
இல்ல நாங்க பைலட்டை பார்க்கறதுக்காக வந்தோம். நான் தான் அந்த பைலட்டு. வாங்க நம்ம எல்லாரும் பறக்கலாம். அட பேப்பர் பிளேன் ஓட்டுற பைலட் இல்லைங்க, உண்மையான பிளேனை ஓட்டுற பைலட்டா பார்க்க வந்தோம். ஏய், நான் தான் அந்த பைலட்டு. சின்ன வயசுல இருந்தே ஃப்ளைட்டை பறக்க விடுறேன். பேப்பர்லையா? சின்ன வயசுல பேப்பர் பிளைனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிமோட் பிளைனு, இப்போ ஒரிஜினல் பிளைன்ல பறக்கிறேன். எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாடகைக்கு வேணும் ஐயா. அதுல டவுட்டா? புரியுது. என்கிட்ட இன்ஸ்பெக்டர் பாண்டா ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதனால எனக்கு நல்லா புரியுது. நாங்க ஒரு தீவுக்கு போகணும் சார். தீவு, பாலைவனம், காடு, எங்க போசனாலும் போவேன். வாங்க பறக்கலாம். இங்க பாருப்பா, இப்ப போ. நாங்க வேலையா இருக்கோம். நான் ஒன்னும் பிச்சைக்காரன் கிடையாதுப்பா. நான் தான் இன்ஸ்பெக்டர் பாண்டா. இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு ஏன் இப்படி வந்து பிச்சை எடுக்கிறீங்க? நான் பிச்சைக்காரனா ஒன்னும் மாறல. அப்புறம் இவர் எதுக்காக உங்களை பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னாரு? இல்ல, இவர் என்ன பிச்சைக்காரன்னு தப்பா நினைச்சிட்டாரு. அட பாண்டா சார், என்ன இப்படி பஞ்சராய வந்திருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. டீ சாப்பிடுறீங்களா? தண்ணிய கொடுங்க. டீல மூஞ்சி கழுவுனா அப்புறம் பயங்கரமா ஈ மொய்க்கும். அட டீய குடிக்கிறதுக்காக வர சொன்னப்பா. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எங்க மேடம் போன பிளைனை தீவுல ஹைஜாக் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே அந்த தீவுக்கு போகணும். கடத்தல்காரங்க கிட்டயா? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? நான் உங்க கூட வரமாட்டேன், ஆனா பறந்து போகலாம். எங்க மேடம் ஆபத்துல இருக்காங்க சார். அட, உங்க மேடத்தை காப்பாத்த போனா என்னோட ஹெலிகாப்டரையும் ஹைஜாக் பண்ணிடுவாங்கல்ல. ஓகே, அப்ப உங்க ஹெலிகாப்டரை எங்களுக்கு கொடுங்க. நாங்க பறந்து போறோம். அதான் ஹெலிகாப்டர்ல போறோம். வேண்டாம், ஹெலிகாப்டரை கொடுத்துறாத. என் ஜீப் நிலைமைய பாரு. இவங்க 3 சக்கரத்துல ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஜீப்புக்கு இந்த கதினா கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஹெலிகாப்டரை கொடுத்து அனுப்புனா வெறும் ரக்கம் மட்டும் தான் வந்து சேரும். இல்ல, உடனே எங்க கூட வா. ஏன்னா ஹெலிகாப்டர் மட்டும் கொடுத்தடே. நான் உங்க கூட வரேன், ஆனா தரையில இறங்க மாட்டேன், பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் நாங்க இங்க ஏதாவது பண்ணிக்கிறோம். ஆஹா, இங்க இருந்து பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாரும் இதை கவனிங்க. நான் இப்பவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அந்த தீவுல ஹைஜாக்கர்ஸ் இருக்கிறதால என்னோட ஹெலிகாப்டரை இறக்க மாட்டேன், புரிஞ்சுக்கங்க. சரிங்க, நாங்க அங்க பாராசூட்ல குதிச்சிடுறோம். பாராசூட்ல குதிக்கிறாந்தா எதுக்கு ஹெலிகாப்டர் இங்க கொண்டு வந்தீங்க? ஏய், கையெடு. எதுக்காக இந்த ஹெட்போனை போட்டிருக்கீங்க? பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? இது கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்காக போட்டிருக்கேன். சரி, இது என்ன பட்டனு? அது ஒண்ணு இல்ல, மேல ஒரு ஃபேன் சுத்துது இல்ல, அதுக்கான சுவிட்ச் இது. இங்க எதுக்காக ஃபேனை போட்டிருக்கீங்க? ஏற்கனவே பயங்கரமா குளிருது. ஏதாவது பண்ண பாப்பா. என்ன தூக்கி வெளியே போட்ட? நான் என்ன சூப்பர் மேனா ஏதை தாங்கிறதுக்கு? நீ என்ன சூப்பர் மேன் பண்ற? லேண்டிங் அப்பா. ஏன் அவர் தூங்கிட்டு இருக்காரு சிறுசு? இங்க பாரு, அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இப்போ இந்த ஹெலிகாப்டரை யாரு ஓட்டுவா? நான் ஓட்டுறேன்ப்பா. என்கிட்ட தான் ரிமோட்ல ஓட்டுற ஹெலிகாப்டர் இருந்துச்சுல, அதையே நான் சூப்பரா ஓட்டுவேன். இது எங்க இருந்து வந்துச்சு? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற? போ. குருவி, தள்ளி போ, தள்ளி போன்றல. ஒரு வேலை பண்றேன், நான் மேல போயிடுறேன், அதான் சேஃப். தப்பிச்சிடுச்சு குருவி. இப்ப நான் மேல போறேன். இது என்ன மேலயும் வருது? கொஞ்ச நேரத்துல என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க.
அனி அங்க பாரு. கொஞ்சம் பார்த்து ஓட்டுறியா, இல்லைன்னா நம்ம தரையில விழுந்துருவோம். கவலைப்படாத, தலைகீழ இருக்கும், விழுந்தா மேலதான் போவோம். அட கடவுளே, நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம். டேய் சிறுசே, இந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறதும் ஈஸி தான்டா. எல்லாரும் பேராஷூட் போட்டுக்கங்க, தீவு வந்துடுச்சு பாருங்க. ஞாபகம் இருக்கட்டும், இங்க இருந்து யாரும் தப்பிச்சு போக கூடாது. அப்படி தப்பிச்சு போக முயற்சி பண்ணீங்க, காட்டுக்குள்ள விட்டு துரத்தி துரத்தி அடிப்பேன். எனக்கு பசி வயிற்றுக்குள்ள பயங்கரமா தெரியுது. அதனால தானோ கண்ணு மங்களா தெரியுது. கையை தட்டுங்க. போலி சாப்பிடுறியா? சரிங்க, எனக்கு மயக்கமா இருக்கு, அதனால நீங்க குடுக்கறத நான் சாப்பிடுறேன். அவர் உங்களை சுடுறதுக்காக தான் கோலி சாப்பிடியான்னு கேக்குறாரு. ஏய், என்ன வேணுமா? காட்டுக்குள்ள இருக்கு ஏகப்பட்ட போனா, தயவு செஞ்சு நீங்க என்ன சுட வேணாம். கையை தட்டுங்க. அடடா, கையை தட்ட சொன்னா 2 கையை தட்டணும். உங்க கையை எடுத்து கணத்துல தட்டக்கூடாது. இப்படிங்க. ஓ, கண்டிப்பா இதுக்கு மேல என்னால அமைதியாவே இருக்க முடியாது. கண்ணை என்கிட்ட கொடுங்க. இவனை ஷூட் பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கவிதையை சொல்றேன்னு சொல்லி எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கான். வேணாம் வேணாம், இதுக்கப்புறம் இவர் அமைதியா தான் இருப்பாரு. கருணா சார், அவங்க கிட்ட சாரி கேளுங்க. சந்தோஷமா இருந்தா எல்லாருக்கும் கொடுக்கணும் இனிப்பு. தப்பு பண்ணதால நான் கேட்கிறேன் உங்ககிட்ட மன்னிப்பு. கையை தட்டுங்க. ஓ, அட கடவுளே, எங்களை இவங்கிட்ட இருந்து நீதான் காப்பாத்தணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குஸ்தி சண்டைக்கா போக போறீங்க? பேராஷூட் கட்டிக்கிட்டு கீழே குதிக்க தானே போறீங்க? இல்ல, என்னால முடியாதுப்பா. பயமா இருக்குப்பா. வாங்க திரும்பி போயிடலாம். நான் ஹெல்ப் பண்றேன்ப்பா, பண்றேன். ஜோர்தார், இது ரொம்ப ஈஸிப்பா, நான் உனக்கு கத்துறேன். நான் போக மாட்டேன்ப்பா. சரி, நீ குதிக்க வேணாம், கீழே வீட்டை பூட்டிட்டு போய் பார்த்துட்டு வா. எனக்கு உயரனா பயப்பா. ஜோர்தார், உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குப்பா, அதை கொடுக்க மறந்துட்டேன். இங்க பாத்தியா? எடுத்துக்கோ போ. சோபரே சோபரே சோபரே, நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரெக்கையே இல்லாம பறந்துகிட்டு இருக்கிறீங்க ஐயா. எலும்பு கிடைச்சிருச்சு. கொஞ்சம் கீழே பாரு. பேராஷூட்டை ஓபன் பண்ணலன்னா ஓ எலும்பு வேற யாருக்கும் கிடைக்காது. திருசு, அவன் திரும்ப பிளேனுக்கே போறான்டா. வழி 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 விடுங்க, இல்லன்னா கிராஷ் லேண்டிங் ஆயிடும். இதுக்கு மேல இது தேவையில்லை. என் டைவிங்க மட்டும் பாருங்க.
சீ ஃபுட், அதுவும் ஃப்ரெஷ்ஷா. நல்லா சாப்பிடலாம். எப்படி இருக்கு என்னோட ஸ்டைலு? சூப்பரான பூனை. இந்த பூனை பார்க்க பெருசா இருக்க. இன்னைக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட வேண்டியதா அக்கா. என்ன அல்வா நினைச்சியா ஈஸியா எடுத்து வாயில போட்டுக்கிறதுக்கு? ஓடாத, ஓடாத. அடடா என்னடா அது, வந்து சிங்கத்து மேலே நான் உட்காரணும், யாராவது காப்பாத்துங்க. வேண்டாம் வேண்டாம், சொல்றது கேளு. என்னடா அது புது விலங்கா ஒண்ணு இருக்கு? ஆஹா, ஐயோ தப்பிச்சுடு, ஓடு. அச்சோ, பேராஷூட் வேற மாட்டிக்கிச்சே. யாராவது என்ன இறக்கி விடுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், என்ன கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? தேங்க்யூ. இது என்ன புது மசாஜா? சின்ன பூனை, ரொம்ப நல்லது. இன்னைக்கு லைட் டின்னர் சாப்பிடலாம்னு நினைச்சேன், பரவாயில்ல. மாட்டியா? நான் தப்பிச்சிட்டேன். ஆஹா, கிட்டி என்ன ஸ்மார்ட்டுப்பா, எவ்வளவு அழகா லேண்ட் பண்றா பாரு. இந்த காடு பார்க்க இவ்வளவு அழகா இருக்கு. எப்படா சுத்தி பாப்போன்னு எனக்கு இருக்கு. இங்க ஏகப்பட்ட விலங்கெல்லாம் இருக்குப்பா. காட்டுக்குள்ள விலங்குகள் இல்லாம பின்ன கிரிக்கெட் பிளேயரா இருப்பாங்க. ஒரு வழியா தீவுக்கு வந்துட்டோம். இப்ப மேடம், அப்புறம் கண்ணா சாரை எப்படி காப்பாத்துறதுப்பா? நாம அந்த ஹைஜாக்கர்ஸ அட்டாக் பண்ணியே ஆகணும். ஆமா, டைரக்டா ஃபைட் பண்ணலாம். ஆனா அவங்க கிட்ட கன்ஸ் இருக்குமேப்பா. கரெக்ட். அதனாலதான் நாம நைட் அட்டாக் பண்ணலாம்னு சொல்றேன். அவங்க கண்ணை புடுங்கிடுவோம். நைட்டுக்குள்ள அட்டாக் பண்றதுக்கு நம்ம எல்லா விதத்திலையும் தயாரா இருக்கணும். அதோ பாருங்கப்பா, அங்க இருக்காங்க. ரொம்ப தூக்கம் வருது. ரெண்டு பேரா தூங்கலாம் நாம. அப்போ சரி, முதல்ல நாம 2 பேரும் தூங்குவோம். ஹலோ, ம். குட் நைட். ஆ. ம். ம். முயலா? ஒன்னும் இல்ல, அது முயலா இருக்கும். நம்மளும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா?
கையில கன்ஸ் இருக்குப்பா. எது பண்றதா இருந்தாலும் ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஓகே, முதல்ல நாம அவங்க கிட்ட இருக்கிற கேன்சை எடுத்துறணும்பா. நான் போய் கருணா சார் கையில அவுத்து விடுறேன். கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து. ஆய். எந்திரிங்க. கிட்டி. யாரும் இங்க இருந்து தப்பிக்க கூடாது. எப்பா இதை நீயே குடிச்சுக்கப்பா, எனக்கு வேணவே வேணாம்பா. ரொம்ப பயந்தா எனக்கு பாத்ரூம் வந்துரும். பார்த்து புடி கண்ணு, இல்லைன்னா குண்டு வெளியே வந்துரும். கையை தட்டுங்க. முதல்ல உங்க கதையை இப்ப நான் முடிக்க போறேன். வேண்டாம், எங்க மேடம ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அப்படின்னா உங்க கன்ஸை தூக்கி போடுங்க. யோ, நான் ஒரு கிளி, என்ன விட்டுறியா? சூப்பர் ஐடியா. கதவை திறக்க, கதவை திறக்க. தப்பிச்சிட்டப்பா, மறுபடியும் மாட்டிக்கிட்டேனே. மேடம், கண்ணா சார், ஓடி வாங்க. வித்தியாசமான கொகை இருக்கு. இங்க யார் இருப்பாங்க? அவசரப்பட்டு உள்ள வந்துட்டீங்க, வெளிய போக மாட்டீங்க. இது பாஸோட ஸ்டைல். யார் அந்த பாஸ்? அட்டாக். தண்ணி அப்ப பாத்தேன். என் கழுத்து. போதும் போதும், கேட்டா சாப்பிட மாட்டேங்கிறேன்.
இங்க இருந்து யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது, புரியுதா? One minute, you rabbit. ராபிட், நான் இந்த கேங்கோட பாஸ்மா, பாஸ். இருந்துட்டு போ, ஆனா நீ ஒரு ரேபிட் தானே, நீ ஒரு சிங்கம் இல்லல்ல. எங்க கொக்கக்குள்ள யாரும் தைரியமா வர மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா எங்களை அட்டாக் பண்ண வருவீங்க? பேந்தர் கொடூரமா இருக்கு, வாய்ஸ் காமெடியா இருக்கு. வாரியர் ராபிட் கேங் மேலே அட்டாக்கா? உங்களை சும்மா விட மாட்டேன். இது இந்த பாஸோட ஸ்டைல். நாங்க அந்த ஹைஜாக்கர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க ஒளிலான்னு வந்தோம். ஹைஜாக்கர்ஸ் நிச்சயமா நம்ம பிளான ஹைஜாக் பண்ண தான் வந்திருக்கணும். இதுவா? இது பொம்மை பிளேன் மாதிரி இருக்கு. இதை யாராவது ஹைஜாக் பண்ண வருவாங்களா? பொம்மை பிளைனா? உனக்கு என்ன பண்ற பாரு. நமக்கு பிடிச்ச பொருள் எதுவா இருந்தாலும், அது பழசா இருந்தாலும் நம்ம அது மேல உயிரையே வச்சிருப்போம். ரைட். அந்த ஹைஜாக்கர்ஸ் பேசினதை நான் ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க இந்த தீவுல ஏதோ ஒரு ஆன்டிக் பிளேன் திருட வந்ததா சொன்னாங்க. அந்த பிளேன் தான் நம்ம பிளேன் தான் பாஸ். பிளேன்காக நம்ம உயிரையும் கொடுக்கலாம். இடியட், உயிரை எடுப்போம்னு சொல்லு. அவங்க உயிரை நாம எடுப்போம். இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ். உங்க எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். இது இந்த பாஸோட ஸ்டைல். வாரியர்ஸ், நாளைக்கு நைட் நம்ம அவங்கள அட்டாக் பண்ண போறோம். இன்னைக்கு போலாமே பாஸ்? இல்ல, இன்னைக்கு போலாம் சொன்னேன். கொஞ்ச நேரத்துல இப்ப விடிஞ்சிரும். அட்டாக் நைட் தான் நடக்கணும். இது எங்க பாஸோட ஸ்டைலே. சந்தோஷம். நீங்களாவது ஏதாவது பண்ணுங்க. நாங்களும் உங்க கூட போராடுறோம். அவங்க எங்களோட முதலாளிகளையும் கைதியாக்கி வச்சிருக்காங்க. ஓகே, அது வரைக்கும் நீங்க என்னோட கெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ். நோ, இது ஒரு கார்டு. இங்க யாருக்கும் ஃப்ரெண்ட் ஆக முடியாது. ஜஸ்ட் கெஸ்ட். நாளைக்கு நைட் ஆரம்பிக்க போகுது மிஷன் ஹைஜாக்கர்ஸ். மேடம்க்கும் மற்றவங்களுக்கும் எதுவும் ஆயிருக்க கூடாது. கருணா சார், எல்லாரும் தூங்கிட்டாங்க. என்ன அடிச்சு அவங்க எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால தான் அசந்து போய் எல்லாரும் தூங்கிட்டாங்க. கையை தட்டுங்க. இங்க இருந்து நம்ம தப்பிக்க இதுதான் ரொம்ப நல்ல சான்ஸ். நைட்டு தப்பிக்க முடியாதுங்க, காலையில போயிடுவாங்க. ஒருவேளை எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா நம்மள ஓட விடுவாங்களா? ஐ டோன்ட் நோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மள ஓட விடுவாங்களோ? நம்மளால தப்பிக்கவே முடியாது. இப்பவே நம்ம ஓடி போகலாம், வாங்க. எல்லாம் தூங்குறீங்களா? நாம தப்பிச்சிட்டோம். இங்க என்ன நடக்குது? வானத்துல வட்டநில அழகா காயுது. தப்பிக்க முடியாம குழந்தை அழுவுது. தண்ணி வேணும்னு கொலைய தாவுது. உங்களை விட்டு நாங்க எங்கெங்க ஓடுவது? யோ யோ, தூங்க கூட விட மாட்டியா நீ? பாதி ராத்திரில ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஆஹா, கோபத்துல அந்த அக்கா எந்திரிச்சு திட்டுது. இதையும் சேர்த்துக்கோங்க, கையை தட்டுங்க. நான் எவ்வளவு டேலண்டான டைவர்னு காட்டுறேன் பாருங்க. ஆடடா, இந்த பப்பட்டி என்ன அழகா இருக்கா. ஏன்டா நீ தனியா குளிக்க வேண்டியதானே? என்ன குளிச்சு விடுறேன். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஏன்டா உங்க ரெண்டு பேருக்கு உருப்படியா ஒரு வேலை கிடையாதா? நான் குளிக்க மாட்டேன்டா, அதுல டவுட்டா? என்னங்கடா சுனாமியை கிளப்பி விட்டீங்க?
இதுக்கு மேல நீ குளிக்கணுமா? இனி நீ குளிச்சாலும் ஒண்ணு குளிக்கலனாலும் ஒண்ணுதான். சும்மா இரு. என் மேல தண்ணியை ஊத்தி ஊத்தி என் கலரே போயிடும் போல இருக்குதுயா. இப்படி தலையில விளையாடிக்கிட்டே இருக்கேன். வெளியே வானிலை சூப்பரா இருக்கு. நான் தீவை ஒரு சுத்திட்டு வந்துடுறேன். ஆல்ரைட், நைட் ஆக போகுது. அட்டாக்கு தயாராகிருங்க. ஓகே. ஹெட்லைட்ஸ் ரெடி பாஸ். தள்ளுறதுக்கு ரெடியா? ரெடி. என் கழுத்து வலிக்குது. இருங்க, நானும் வரேன். வெயிட் பண்ணுங்க, என்னை கூட்டிட்டு போங்க. எல்லாம் காற்றுல தான் இருக்குது. பிளேனை பறக்க வைக்க. இது பதக்கத ஃப்ளைட் இல்ல, தலையில ஓடுத ஃப்ளைட். ஓரம்போ ஓரம்போ ஒன்னதான் ஓரம்போ. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ, சீக்கிரம் சீக்கிரம். பிரேக்கே, பிரேக் பிரேக் பிரேக். ஹலோ பாஸ். என்னையா பாக்குற? ஒரு தள்ளு தள்ளு. தள்ள முடியாதுன்னு சொன்னா விட்டுருப்பனே. ஏன் இப்படி அடிச்சு மேல தூக்கி போடுற இடியட்டு? சரி போ. கமான், எல்லாரும் இறங்கி தள்ளுங்க. தரையில போகிற பிளைனை ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். மின்னுவதெல்லாம் பொண்ணலன்னு சும்மாவா சொன்னாங்க? டவுட்டா? இனிமே யாரும் தூங்க தேவையில்லை. திரும்பவும் அவங்க வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. வந்துரு. அட கொஞ்சம் பார்த்து ஓட்டியா. பார்க்க முடியும், ஆனா வாச முடியாது. இந்த பக்கம் வருது. அட்டாக்!
போத நிறுத்துங்க, இல்லனா இவள நான் ஷூட் பண்ணிடுவேன். நிப்பாட்டுங்க, நம்ம மேடம் ஆபத்துல இருக்காங்க. யார் நிப்பாட்டுங்க? நீ ஆசத்திட்ட கிட்டே. கிட்டே உன் ஃபைட்டை பார்த்து எனக்கு உண்டாச்சு டர்ரு. உண்மையிலே நீ செம்ம ஃபைட்டரு. கையை தட்டுங்கப்பா, கையை தட்டுங்க. சோபரே சோபரே சோபரே. அவன் கூட்டாளிங்க வந்துட்டாங்க போல இருக்கே. இவனுங்களை சமாளிக்கணும்னா நான் போய் என் நண்பனை கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. நீங்க ஹைஜாக்கர்ஸா இல்ல போலீஸா? சீக்கிரம் அவருங்க. சாரி பாஸ். யாராவது நகர்ந்தீங்க நான் ஷூட் பண்ணிடுவேன். எல்லாமே ஒழுங்காதான் இருந்தது. ஆனா அந்த மிருகங்கள் வந்துதான் கெடுத்துடுச்சுங்க. இவங்களை ஷூட் பண்ணிடுங்க. உலகத்துல நீ ஒருத்தன் தான் பறந்துகிட்டே வந்து அடி வாங்கினவன். என்ன மன்னிச்சிரு. என் கழுத்து. கொம்பு வர்சஸ் கொம்பு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். நில்லுங்கடா, நானும் வரேன்.
இன்னைக்கு உன்னதான் பட்டமா பார்க்க விட போறேன் வாடி. எல்லாரையும் பிடிச்சாச்சு. எங்க ஏரியாக்குள்ள வந்த யாரையும் நாங்க விட்டதே இல்ல. இது பாஸோட ஸ்டைல். ஒரு வேளையா இங்க இருந்து நாம எல்லாரும் தப்பிச்சாச்சு. இந்த தீவு ஜுராசிக் பார்க் ஆச்சு. கைய தட்டுங்க. பப்பேட் உண்மையிலேயே நீ பட்டையை கிளப்பிட்ட. எப்பவுமே நான் பட்டைய கிளப்பிட்டே தான் இருப்பேன். இப்பதான் அது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. டவுட்டா? நாம எல்லாரும் சேஃபா இருக்கோம்னு கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லிட்டேன். நம்மள காப்பாத்த வந்துட்டு இருக்கான். சாப்பாட்டுக்கு ஊத்திக்க தேவை குழம்புங்க. நேரமாச்சு, முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. கைய தட்டுங்க. ஆ, நான் இந்த கடல்ல வேணா கூட நீந்தி வந்துடுறேன். ஆனா இந்த மனுஷனோட என்னால வர முடியாது. ஏன் இப்படி பண்ணீங்க? இப்ப நீங்க ஊர் போய் சேர வரைக்கும் மயக்கத்திலே தான் இருப்பாரு. இது பாஸோட ஸ்டைல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மட்டும் இல்லனா எங்களால இவங்க 2 பேரையும் காப்பாத்திருக்கவே முடியாது. வெல்கம். நீங்க போங்க. நான் என் பிளேனை மறுபடியும் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். என் பிளேன் இல்லாம நான் வரவே மாட்டேன். இது பாஸோட ஸ்டைல்.